இன்றைக்கி கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். குக்கிங் டிப்ஸ் கூட சொல்லலாம். இந்த மாதிரி எண்ணெய் பாக்கெட் கட் பண்ணி பாட்டிலில் எண்ணெய் ஊற்றின பிறகும் இந்த பாக்கெட்டில் நிறைய எண்ணெய் இருக்கும். இப்போ இந்த எண்ணெயெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் எப்படி ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுறதுங்கிறது தான் நான் இப்போ வீடியோவாக போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா, பொரியலுக்காக பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பீன்ஸை அந்த எண்ணெய் பாக்கெட்டில் போட்டு நல்லா ஷேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பீன்ஸ் மட்டும் இல்லை, பொரியலுக்காக எந்த காயை நம்ம கட் பண்ணாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். காய்கறி விலை கம்மியாக இருக்குன்னு அதிகமாக ஆசைப்பட்டு அதிக காய்கறியை வாங்கி வச்சிரும். ஆனால் எவ்வளோ தான் காயை சமைச்சி வச்சிட்ருக்குது. கொஞ்ச நாளில் நமக்கே போர் அடிச்சிடும். அந்த காயெல்லாம் நம்ம பாதுகாக்கணுங்கிற ஒரு அலுப்பு வேறு வந்துடும். ஸோ அந்த மாதிரி டைமில் எக்ஸ்ட்ரா காய்கறி வாங்கிருக்கும் போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி நம்ம ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அப்பப்போ எடுத்து ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காகத்தான் இந்த ஒரு சூப்பர் டிப்ஸ் இது வேலைக்கு போகிறவங்க, வீட்டில் சமைச்சி வச்சுட்டு போகிறவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸு. டைம் இருக்கும்போது இது மாதிரி காய்கறிலாம் கட் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா சமைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எண்ணெய் கவரில் பீன்ஸை போட்டு நல்லா ஷேக் பண்ணி எடுத்து ஒரு தட்டில் போட்டு பார்த்தா அந்த பீன்ஸில் எண்ணெய் அப்படியே ஃபுல்லாக நல்லா ஒட்டியிருக்கு. அப்படியே சும்மா எண்ணெய் பழங்குது. இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணும் போது தாளிக்கும் போது எண்ணெய் கொஞ்சமாக தான் தேவைப்படும். அதனாலே நம்ம செய்கிற இந்த பொரியல் ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். எண்ணெய் கவரில் பீன்ஸ் போட்டு எடுத்தோமே எவ்வளோ எண்ணெய் அடியில் தங்கியிருக்கு பாருங்கள். இப்போது நான் பொரியலுக்காக கட் பண்ணியிருக்கிறேன் வெங்காயத்தையும் இதில் போட்டு நல்லா ஷேக் பண்ணி எடுத்து யூஸ் பண்ண போகிறேன். சப்பாத்தி பூரி போட்டு மாவு மீந்து போச்சுன்னா நம்ம இந்த கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது மீண்டும் எடுத்து யூஸ் பண்ணும் போது ஆயில் நல்லா அப்சர்வ் ஆகி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சப்பாத்தி பூரியும் நல்லா வரும். இந்த டிப்ஸ் நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணுவாங்க. சிலர் இந்த ஆயில் யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது இந்த டால்டா மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கும், அதுதான் சிலருக்கு பிடிக்காது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி, அப்படி இல்லைன்னா பாதி பல்லாரி கட் பண்ணி இந்த ஆயிலை ஹீட் பண்ணி அந்த ஹீட்டான ஆயிலில் போட்டு சொரசொரப்பு அடங்கினோடனே அந்த புளி அப்படி இல்லைன்னா பல்லாரி எடுத்து தனியாக வச்சிடணும். இந்த எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணும் போது ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். அதனால் இது தாராளமாக நம்ம யூஸ் பண்ணலாம். செகண்டாக பார்க்க போகிறது ஒரு சூப்பர் டிப்ஸ் தான். நார்மலாக நம்ம பொரியல் செய்யும் போது காஞ்ச மிளகாலாம் தாளித்து தான் பொரியல் செய்வோம். ஆனால் சாப்பிடும் போது அந்த காஞ்ச மிளகாவெல்லாம் தூக்கி தூர போட்டுருவோம். ஆனால் காஞ்ச மிளகா தாளித்ததாகவே இருந்தாலுமே அதில் காரம் குறையாது, காரம் நல்லாவே இருக்கும். ஸோ இதை அப்படியே தூக்கி போடுறோமே, இல்லை ஏதாவது ஒரு ஐடியா பண்ணலாமேன்னு யோசிச்சுட்ருக்கும் போது என் மாமியார் மூலயமா எனக்கு இந்த டிப்ஸ் கிடச்சிச்சு. அந்த காலத்தில் என் மாமியாரோட ஃப்ரெண்டோட மாமியார் ஃபாலோ பண்ண டிப்ஸ் தான் இது. எடுத்து வச்ச காஞ்ச மிளகா, தேங்காய், உப்பு, வறுத்த பயிறு, அப்படி இல்லைன்னா வறுத்த பொட்டுக்கடலையை வச்சு ஒரு துவையல் செஞ்சேன். அட்டகாசமான ரெசிபி எனக்கு கிடச்சிருச்சு. டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக, சிம்பிளாக, குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபி இது. இந்த ரெசிபி நிறைய பேருக்கு, இந்த டிப்ஸ் நிறைய பேருக்கு தெரியும். தெரியாதவங்களுக்காக இந்த டிப்ஸ். இந்த ஐடியாலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ்.